ஃபர்ஸ்ட் லெசனில் ஒரு ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம். அதையே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால செகண்ட் லெசன் ஆரம்பிச்சிருக்கோம். 10th சயின்ஸ் 1 ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ். இந்த ஆப்டிக்ஸ் லெசனில் இருக்கிற டேர்ம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சார் அது என்னென்ன தெரியாது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய வார்த்தைங்க அப்படின்னா ஸ்கேட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியல, அது சயின்ஸில் ஃபிசிக்ஸில் வருது அப்படின்னு சொல்லுறது கேட்டு அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய இந்த லெசனில் நம்ம சிலபஸில் இருக்கிற ஒரு 15 டேர்ம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸுக்கான டெஃபினிஷன் என்னவா இருக்குது அப்படின்றது தான் இந்த செக்ஷனில் பார்க்கணும். இதுதான் டெர்மாலஜி அப்படின்னு சொல்லுவோம். டேர்ம்ஸை பற்றி அனாலிசிஸ் பண்ணுறது தான் டெர்மாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆப்டிக்ஸ். சார் லெசனுடைய டாபிக் ஆப்டிக்ஸ்னு சொல்கிறீங்களா, அந்த ஆப்டிக்ஸ்னால் என்ன சார் முதல்ல அதை சொல்லணும். டு ஸ்டடி த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சைட் அண்ட் லைட். ஸோ பார்க்குற பார்வைக்கும் அதுக்கு உதவியாக இருக்கிற வெளிச்சம், ஒளி, இந்த ரெண்டுத்தை பற்றின ஒரு சயின்டிஃபிக்கான ஸ்டடி. சயின்டிஃபிக் ஸ்டடினா எப்படி சார் இருக்கும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய இன்னும் இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இப்போ எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், இந்த விஷயங்களை பற்றி தான் ஸ்டடி பண்ணுறோம். ஸோ ஆப்டிக்ஸ் அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சைட் அண்ட் லைட். நிறைய டெஃபினேஷன் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் எப்படி சொல்லலாம்னா லைட் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் யூஸ்டு டு லைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஏ டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப்ஸ், இது எல்லாமும் லைட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதையும் நம்ம சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் தான் சொல்லலாம். ஸோ ஆப்டிக்ஸ் அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சைட் அண்ட் லைட். ஸோ இதுவே போதுமான விஷயமா இருக்குது. முதல்ல நாம வாட் இஸ் வாட் அது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ரெண்டாவது பார்த்தீங்க சார் நீங்கள் சொன்னீங்க சைட் அண்ட் லைட் அப்படின்னு. அப்போ லைட்னா என்ன சார்? நெக்ஸ்ட் லைட்டை பற்றி 6th இருந்து படிச்சிட்டோம். லைட் 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 சவுண்ட் லைட் இதெல்லாம் படிக்கணும். அப்போ லைட்னா என்ன சார் அப்படின்னா இது ஒரு நேச்சுரல் ஏஜென்ட், ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் அண்ட் மேக்ஸ் த திங்ஸ் விசிபிள். நம்ம பார்க்குற பொருள், நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் விசிபிளாக நம்ம கண்ணுக்கும் நம்ம மூளைக்கும் ஒரு ஒத்துமையை ஏற்படுத்தி என்ன இருக்குதுன்றத புரிய வைக்கிற ஒரு நேச்சுரல் ஏஜென்ட். இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குது அப்படின்னா, கேட்குது பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய ஏஜென்ட் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா லைக் கேமரா இருக்குது, அந்த கேமராவில் முதல்ல கேப்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இன்பிட்வீனில் நான் பேசுகிற இந்த ஸ்பீச்சுக்கும் நீங்கள் கேட்குற அந்த டைமுக்கும் இடையில இருக்கிற எல்லாமே ஒரு ஏஜென்ட் தான். அந்த மாதிரி நாம் பார்க்குற விஷயங்கள் விசிபிளாக நாம் பார்க்குற எல்லா விஷயத்துக்கும் ஒரு லைட்டு தான் ஏஜென்ட்டாக இருக்குது. இப்போ நான் அந்த பொருளை பார்க்குற இது புக்ஸ், இது போர்டு, இங்கே எழுதிக்கிற லெட்டர், இது இங்கிலீஷ் லெட்டர், இந்த வார்த்தைகள் இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா அதுக்கான ஏஜென்ட் தான் லைட். சரிங்களா? த நேச்சுரல் ஏஜென்ட் தட் ஸ்டிமுலேட்ஸ் அண்ட் மேக் த திங்ஸ் விசிபிள். நம்ம பார்க்குற விஷயங்களும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காகவும் அதை நம்ம பார்க்குறது விசிபிளாக நம்ம கண்ணுக்கு நம்மளுடைய மூளைக்கு அதை புரிய வைக்கிறதுக்காகவுமான ஒரு நேச்சுரல் ஏஜென்ட் தான் லைட். நெக்ஸ்ட் ஒன் ரீஃப்ராக்ஷன். இந்த லெசனில் பார்த்தோம்னாலே அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ரீஃப்ராக்ஷன். ஸோ ரீஃப்ராக்ஷன் தான் சார். ஃப்ராக்ஷன்னா பொதுவாக ஃப்ராக்ஷனாக உடையுது சார். போன் ஃப்ராக்சர் சொல்லுவோம், உடையுது. இங்கே லைட் ஃப்ராக்சர் ஆகும். த டீவியேஷன் இன் த பாத் ஆஃப் லைட் ரே. ஒரு லைட் ரேவுடைய பாத். இப்போ எப்பவுமே லைட் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு படிக்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணுற ஆள் திடீர்னு டீவியேஷன் ஆனால் போய்கிற ரூட்லேருந்து வேற ஒரு ரூட்டுக்கு போனால் அதுக்கு பேர் ரீஃப்ராக்ஷன். ஸோ ரீஃப்ராக்ஷன் மீன்ஸ் த டீவியேஷன் இன் த பாத். லைட் போய்கிற அந்த பாதையில் ஒரு டீவியேஷன் இருந்தா லைட் ரே, அந்த லைட் ரேவில் இருக்கிற அந்த பாத்தோடைய டீவியேஷன் தான் என்ன சொல்கிறாங்க ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி. சார் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது சார். அப்போ ரிஃப்ளெக்ஷன் என்ன நீங்கள் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது என்னன்னா பவுன்ஸ் பேக் ஆஃப் லைட். லைட் பட்டு திரும்ப அதிலே திரும்பிச்சுன்னா அது பேர் ரிஃப்ளெக்ஷன். ரீஃப்ராக்ஷன்னா போய்கிற ரூட்ல இருந்து டீவியேட் ஆகுது. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா தமிழில் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லணும். ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒளி சிதற இல்லை, ஸ்கேட்டர்னா தான் ஒளி சிதற. ரீஃப்ராக்ஷன்னா ஒளி விலகல் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? தேர்ட் ஒன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். இந்த லெசனில் நாம் இப்போ தான் பார்க்கணும் இந்த வார்த்தையை, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். சரி, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா a beam of white light is split into its component colors. ஒரு white light அந்த white light split ஆகுது.
அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரிசம் இருக்குது, ப்ரிசம் மூலமாக கூட அது ஸ்ப்ளிட் ஆகுது. எங்கே அந்த சோப் பபிள் பார்க்குறோம், சோப் பபிள்ஸில் பார்த்தோம்னா லைட் படும், சன்லைட் படும், சன்லைட் பட்டு என்ன ஆகுது, லைட் பட்ட உடனே கலராக தெரியுது அந்த சோப் பபிள்ஸ். அப்போ அந்த ஒயிட் லைட்டில் இருக்கிற கலர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்ஸ். A beam of white light is split into its composite colors. அதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குதோ அந்த கலர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறோம். லைக் sun is the primary source of light. இந்த ஒரு ஒன் மார்க் ஞாபகம் வச்சுக்கணும். பிரைமரியா நமக்கு இருக்கிற பெரிய சோர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அது சன் தான். சன்னு கிட்ட இருக்கிற லைட்டு ஒயிட் லைட். ஸோ ஒயிட் அப்படின்றது இந்த கலர் அப்படின்றத தாண்டி ஒயிட் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காக ஒயிட்ன்றதுக்கான மீனிங் வந்து இட் இஸ் காம்போசைட் கலர்ஸ். நிறைய கலர்ஸை உள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா அது ஒயிட்டாக அப்பியர் ஆகும். எந்த கலருமே இல்லை அப்படின்னா அது பிளாக் ஆகும். ஸோ ஒயிட்டு அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ். பிளாக் அப்படின்றது இட் இஸ் நத்திங் டு கலர்ஸ். எந்த கலருமே இல்லாத ஒரு ஆள் தான் பிளாக்காக இருப்பாங்க. எல்லா கலருமே இருந்தால் அது ஒயிட்டாக அப்பியர் ஆகும். சரிங்களா? அதனால டிஸ்பர்ஷன் அப்படின்றது ஒரு ஒயிட் லைட்டை பிரிச்சோம்னா அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் பேர் ஸ்பெக்ட்ரம். இந்த வேர்டும் இந்த உங்களுக்கு பிகினிங்கில் 10th ஸ்டாண்டர்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ புதுசாக இருக்குது சார் வார்த்தை, ஞாபகம் வச்சுக்க முடியுமா சார்? இல்லை, சும்மா வார்த்தை தான். ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா த பேண்ட் ஆஃப் கலர்ஸ். ஒரு பேண்ட் ஆஃப் கலர்ஸை வந்து ஒரு ஆர்டராக அடிக்கிறது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சார் புரியுதா சொல்லுங்க சார்? இப்போ விப்ஜிஆர் அப்படின்னு சின்ன கிளாஸில் படிக்கும். ரெயின்போ பார்க்கணும், வைலட்டு, இண்டிகோ, இந்த கலர்ஸ் எல்லாம் ஆர்டராக இருக்குது பார்த்தியா? அந்த ஆர்டர் ஆஃப் கலர்ஸுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரம். சிம்பிளாக சயின்டிஃபிக்காக ஃபிசிக்ஸில் என்ன சொல்லுவோம்னா ஸ்பெக்ட்ரம். ஒரு ரெயின்போ பார்க்குறீங்கன்னா அது லைட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேண்ட் ஆஃப் கலர்ஸ். கலர்ஸை வந்து பேண்ட் பண்ணி மொத்தமாக அடுக்கி வச்சுருக்கோம். அதுக்கு தான் ஸ்பெக்ட்ரம்னு பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸ்கேட்டர். ஸோ ஸ்கேட்டர்னா தமிழில் தெரித்தல் அப்படின்னு சொல்லி. இது ஏன் தமிழில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அது தெரிக்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு புரியும். தண்ணி எத்தனை ஊற்றுறீங்க, ஏன்பா தண்ணி தெரிச்சுட்டே இருக்குது, மேலே வந்து ஊற்றுன தண்ணி புது கீழே செதல். அந்த செதலில் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, டு செப்பரேட் suddenly and spread out in the different directions. ஒரு பைப்லேருந்து தண்ணி வருது அப்படின்னா அது தரையில் பட்டதுன்னு வச்சுங்க, பட்ட உடனே எல்லா டைரக்ஷன்லையும் தெரியும். அது ஒன்றும் முதல்ல ஈஸ்டர்ன் சைடில் ஸ்ப்ரெட் ஆகட்டும், அப்புறம் வெஸ்ட்டில் ஸ்ப்ரெட் ஆகட்டும், அப்புறம் நார்த்து, அப்புறம் சவுத்துலாம் டைரக்ஷனுக்கு டைமாக கொடுக்காது. என்ன பண்ணுமா, ரொம்ப ரேப்பிடாக சடன்லி அண்டு ஸ்ப்ரெட் அவுட் எல்லா பக்கமும் எப்படிக்கும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் எல்லா டைரக்ஷன்லையும் சடனாக பஸ்டாக மாதிரி டப்புன்னு எல்லா டைரக்ஷனையும் தெரிச்சுதுன்னா அதுக்கு பேர் ஸ்கேட்டர். வேலை இது லைட்டு பட்டு தெரிச்சுதுன்னா லைட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். இதே சவுண்டு பட்டு தெரிச்சுதுன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் சவுண்டு. இப்படிதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ ஸ்கேட்டர்னு அந்த ரூட்டோட தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிக்ஸில் எதை யூஸ் பண்ண போகிறோம்? லைட்டுக்கு சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா என்ன சொல்லலாம்? த லைட் ரேஸ் separate suddenly and spread out in the different directions. அதுதான் சொல்றோம் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லென்ஸ். மோஸ்ட் ப்ராபபிள் இந்த லெசன்ல நாம யூஸ் பண்ற ஒரு பெரிய டாபிக், ஒரு பெரிய போர்ஷன், ஆர்டிக்ஸ் லெசன்ல ஒரு பெரிய போர்ஷன் எதுனா லென்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த லென்ஸ் அப்படின்னா எப்படின்னா an optically transparent medium. இது ஒரு ஆப்டிக்கல் என்ன, லைட்டை பத்தி ஸ்டடி பண்ற ஒரு டிரான்ஸ்பரண்டான மீடியம் bonded by two spherical refracting surfaces. இந்த refraction பண்ற அந்த சர்ஃபேஸ் ரெண்டு சர்ஃபேஸும் அந்த ரெண்டு சர்ஃபேஸால பாண்ட் ஆகி இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்டான மீடியம். லைட் இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வரும். லைக் ஸ்பெக்டகல்ஸ். நம்ம கண்ணாடி தான் போகிறோம் இல்லையா, அந்த கண்ணாடியில் என்ன ஆகுது, லைட்டு வெளியில இருந்து அந்த கண்ணாடி வழியாக நம்மளுடைய கண்ணுக்கு உள்ள போகும். அப்போ லைட்டு ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடு ட்ராவல் ஆகி போச்சுன்னா அதுக்கு பேர் லென்ஸ். That is the transparent medium. Optically transparent medium means light travel பண்ணி போகுது அப்படின்றது தான் மீனிங். இப்போ ஒரு சில கண்ணாடி பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற கண்ணாடிலாம் பார்ப்போம். வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி அது சுகத்தில் மாட்டி வச்சுருக்கோம், இல்லை கையில் வச்சுருக்கோம்னா அதில் லைட் என்ன ஆகுதுன்னா என் பின்னாடி இந்த லைட் வந்து பட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது, திரும்ப எனக்கே தெரியுது. ஸோ லைட் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணி போகாது, அது ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? இது அதுக்கு பேர் மிரர்னு சொல்லுவோம். இதுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் மிரர் சொல்லுவோம். இங்கே லென்ஸ் அப்படின்றது என்னன்னா ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் பாண்டட் பை a two spherical
சர்ஃபேஸஸ், ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும், அந்த ரெண்டு சர்ஃபேஸை பாண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது கிடைக்கிறது தான் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்ஃபேஸ் என்ன சொல்கிறாங்க, லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட நேச்சுரலாகவே லென்ஸ் இருக்குது, கண்ணுக்குள்ளே லென்ஸ் இருக்குது, பைஃபோக்கல் அப்படி சொல்லுவோம். அது மாதிரி பைகான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுது நம்மளுடைய கண்ணை. லைக் நாம் பேசிகிட்டு இருக்க கேமராவிலே லென்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரியும், நிறைய போர்ட்டபிள் லென்ஸ். இப்போ மொபைல் கேமராலாம் விளம்பரம் வரும்போது பார்த்தீங்கன்னா லென்ஸ் நல்லா பிரித்து காமிக்கிறாங்க, உள்ளே என்னென்ன இருக்குது காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிற லென்ஸை பிரித்து காமிக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னா இதுதான். லென்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆப்டிக்கலாக லைட்டை டிரான்ஸ்மிட்டட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அது எதால மேக் ஆயிருந்தா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸால மேக் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, லைக் எ கிளாஸ், மைக்கா, குவாட்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஜெக்டால மேக் பண்ணியிருப்பாங்க. அதுதான் லென்ஸ். நெக்ஸ்ட் இஸ் 8th ஒன், பவர் ஆஃப் லென்ஸ். சரி, இந்த வார்த்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு 2 மார்க்கா நம்மளுடைய 10th போர்ஷன்ல சிலபஸ்ல இருக்கு. ஒரு 2 மார்க் பவர் ஆஃப் லென்ஸ். சார் ஆல்ரெடி தான் லென்ஸ்னு சொல்லிட்டீங்க சார், இப்போ சார் பவர் தானே சொல்லுங்க, பவர் ஆஃப் லென்ஸ் சொல்ல போறீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்லுங்க. பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னா டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ், லைட்டை கன்வர்ஜன் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட்டு கன்வர்ஜன் பண்ணுது, அப்படி இல்லைன்னா எவ்வளோ அமௌண்ட்டு டைவர்ஜன் பண்ணுது அப்படின்றது தான் பவர் ஆஃப் லென்ஸ். இந்த கன்வர்ஜன் டைவர்ஜென்ட்டை நெக்ஸ்ட் செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுவோம். சரிங்களா, அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னா த டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ். எப்போ அது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால், அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் அளவை கன்வர்ஜன் பண்ணுது அப்படின்றது பவர் ஆஃப் லென்ஸ். இஃப் கேஸ் அது ஒரு டைவர்ஜென்ட் லென்ஸ், அது ஒரு கான்கேவ் லென்ஸாக இருந்தால் அது எவ்வளோ தூரத்துக்கு லைட்டை டைவர்ஜன் பண்ணுது அப்படின்றது தான் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் 9th ஒன். இந்த 1, 2, 3, 4 இந்த 4 விஷயம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் ஐயில் இருக்கிற விஷயம், நம்மளுடைய ஹியூமன் ஐயில் இருக்கிற பார்ட்ஸ். இந்த பார்ட்ஸை ஏன் சார் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டடீஸே சைட் அண்ட் லைட், ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம், அந்த ஆப்ஜெக்ட் தெளிவாக தெரியும். இது ரெண்டுத்தை பார்த்தோன்னா சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் தான். இதை இந்த ஹியூமன் பாடி இந்த லைட் ஆஃப் சைட் அண்ட் லைட்டை எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா விஷன் மூலமாக தான். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் ஐ. கண்ணு இல்லைன்னா ஒரு பெரிய விஷயமும் இல்லை, கண்ணு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். அந்த ஆர்கன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாகவே இருக்கிற ஆர்கன்ஸில் எல்லாமே ப்ரைஸ்லெஸ், ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு இன்வென்ஷன். நேச்சுரல் நம்ம கொடுத்துருக்குற எல்லாமே அது நமக்கு எப்போ டேமேஜ் ஆகுதோ அப்போ அதனுடைய வேல்யூனஸ் நமக்கு தெரியும். ஒரு கண் இல்லாத, ஒரு கண் பார்வை கம்மியாக இல்லை, ஒரு ஸ்பெக்டக்கல்ஸ் போடுற ஒரு ஆளை கேட்டிங்கன்னா கண்ணாடி இல்லாமல் பார்க்குற உலகம் எப்படி, கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்குற உலகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி நமக்கு இருக்கிற ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா அது கண். அது மூலமாக தான் நாம் இந்த லைட்டு மூலமாக, லைட்டோட உதவியோட எல்லா ஆப்ஜெக்டையும் பார்க்கணும், இந்த கலர்ஃபுல்லான உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ரசிக்கணும். ஸோ அந்த கண்ணில் இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ், நம்ம சயின்ஸுக்கு தேவையான பார்ட்ஸ். இன்னும் இருக்கிற நிறைய பார்ட்ஸ் இருக்குது, செலரி மசில்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இங்கே நான் பார்க்குறோம் கார்னியா, ஐரிஸ், பிப்பிள், ரெட்டினா, இது இல்லாமல் செலரி மசில்ஸ் இருக்குது, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் இருக்குது, அப்புறம் வச்சுன்னா பிரெயினுக்கு கொண்டு போகிற நர்வ்ஸ் இருக்குது, தனித்தனியாக இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் சயின்ஸ் 2ல் படிக்கும். சரிங்களா, இங்கே இந்த ஆப்டிக்ஸ்க்கு ரிலேட்டடான ஹியூமன் ஐயில் இருக்கிற பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கார்னியா. சரிங்களா, ஒன்று கார்னியா. இந்த கார்னியா அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் a thin and transparent layer. ரொம்ப தின்னா மெல்லிசா இருக்கும், ப்ளஸ் ஒரு டிரான்ஸ்பரண்டான லேயர் ஆன் த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால். நம்மளுடைய ஐபாலில் ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு ஆள். சரிங்களா, அவங்களுக்கு பேர் தான் கார்னியா. நெக்ஸ்ட் ஐரிஸ். இந்த ஐரிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய கண்ணில் இருக்கிற கலர்டு பார்ட். நம்ம கண்ணுடைய சைஸு, கண்ணுடைய கலரு, கண்ணுடைய ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஆள் யாருன்னா இந்த ஐரிஸ் தான். ஐரிஸை பொறுத்து தான் கண்ணுடைய கலரை டிட்டர்மைன் பண்ணும். எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒரு ஹியூமனுக்கும் யூனிக்காக இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஐரிஸில் இருக்கிற பேட்டர்ன், அதனால தான் பயோ சென்சார்லாம் வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்போ ஆதார் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம வைப்பாங்க, கண்ணை எடுத்துப்பாங்க, 2 கண்ணையும். எதுக்காக அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிக்கான ஐடென்டிட்டியோ அதே மாதிரி ஐரிஸும் ஒரு ஹியூமனுக்கும் ஒரு
கலர் பேட்டர்னும் ஒரு ஸ்ட்ரக்சரல் பேட்டர்னும் கொண்டு வரும். அதனால தான் அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. கலர் பார்ட் நம்ம கண்ணில் பார்க்கணும் சார். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒயிட்ன்றது கலெக்ஷன் ஆஃப் கலர்ஸ், பிளாக்ன்றது நத்திங் ஆஃப் கலர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தை தவிர்த்து மீறி இருக்கிறது தான் நம்ம கலர்னு பேசணும். அப்போ நம்ம கண்ணில் அந்த ஐ பாலுக்குள்ள ப்ளூவா, அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌனா, அப்படி இல்லைன்னா நம்ம கேட் ஐன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி லைட் எல்லோயிஷா எந்த பார்ட் இருக்குதோ அந்த பார்ட்டுக்கு தான் ஐரிஸ் அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் பியூப்பிள். இந்த பியூப்பிள் அப்படின்றது என்னன்னா சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். நம்ம பார்க்குறோம் கலர்டாக ஒரு வட்டமாக ஒரு பார்ட் தெரியுது கண்ணில், அந்த பார்ட்டுக்கு சென்டர் எது இருக்குதோ அந்த சென்டருக்கு பேர் தான் பியூப்பிள். சரிங்களா? இந்த பியூப்பிளில் நிறைய யூசஸ் இருக்குது. பியூப்பிள் தான் உள்ளே வர லைட்டோடைய அமௌண்ட்டை, கண்ணுக்கு உள்ளே வர லைட்டோடைய அமௌண்ட்டை வந்து முடிவு பண்ணுற ஆள் பியூப்பிள். ஸோ எவ்வளோ லைட் வருது, என்னென்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா பார்க்குற ஆள் பியூப்பிள் தான். அதுதான் சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டினா. இந்த ரெட்டினா தான் சார் ஸ்க்ரீனு. இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பொருள், அந்த பொருள் நல்லா தெரியணும்னா அதனோட பேக்ரவுண்ட் தெரியும். அந்த மாதிரி தான் இது ஒரு ஸ்க்ரீன். இப்போ நான் ஒரு ட்ராமா நடக்குது அப்படின்னா ஒரு டிவி பார்க்குறோம். அப்போ டிவியில் எப்படி சார் தெரியுதுன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த மாதிரி என்னுடைய கண்ணில் உள்ள விழுற லைட்டு என் மூளைக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா அது ஒரு ஸ்க்ரீனில் காமிக்கணும். அந்த ஸ்க்ரீன் தான் இந்த ரெட்டினா. ரெட்டினா இஸ் இட் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. கண்ணுக்கு ரொம்ப பின்னாடி போர்ஷனில் இருக்குது. அதனால தான் பின்னாடி போர்ஷன் போனோம்னா நம்ம மூளைக்கு முன்னாடி பின்னாடி போகிறது என்ன வந்துடும், நம்மளுடைய பார்வைக்கான நரம்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால ரெட்டினா இட் இஸ் a back surface of the ear. It is a screen, also a simple screen. Human ஐல இருக்கிற ஸ்க்ரீன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அகாமடேஷன். இங்க பார்த்தது பவர் ஆஃப் லென்ஸ், இங்க பவர் ஆஃப் அகாமடேஷன். சார் இந்த கண்ணுடைய லென்ஸ் எப்படி சார் அகாமடேட் பண்ணுது? எப்படி சார் அகாமடேட் பண்ணுது அப்படின்னா the ability of the eye lens. நான் கண்ணுக்குள்ள ஒரு லென்ஸ் இருக்குன்னு சொன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு, இப்படி கான்வெக்ஸ் லென்ஸ், அந்த லென்ஸோடைய எபிலிட்டி டு ஃபோக்கஸ். எது ஃபோக்கஸ் பண்ணுவோம், எவ்வளோ கிட்ட இருக்கிற பொருளை ஃபோக்கஸ் பண்ணுவோம், எவ்வளோ எட்ட இருக்கிற பொருளை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்ற அந்த எபிலிட்டி. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக ஸ்பெக்டகல்ஸ் போடுறாள் தான், கண்ணாடி போடுறாள் தான். அப்போ பார்க்க போனால் எனக்கு முன்னாடி ஒரு 2 பெஞ்சு தள்ளி இருக்கிற ஒரு பையன் நல்லா தெரியும், ஒரு 4 பெஞ்சு தள்ளி இருக்கிற பையன் கொஞ்சம் கம்மியாக தெரியும். அப்போ என்னுடைய பவர் ஆஃப் அகாமடேஷன் என்னடான்னா அந்த 2 பெஞ்ச் வரைக்கும் தான் இருக்குது. இதே ஸ்பெக்டகல்ஸ் போடாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துன்னு கிளாஸ் முழுக்கவே பழிச்சு நல்லா தெரியும். அப்போ அவங்களுடைய பவர் ஆஃப் அகாமடேஷன் இன்னும் கொஞ்சம் மச் பெட்டர் கம்பேரபிள் டு மீ. ஸோ என்ன கம்பேர் பண்ணும்போது அவங்களது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படின்னு சொல்லி. த எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ் நியர்பை as well as the distance object. கிட்ட இருக்கிற பொருள் அதே நேரத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருள். சரி, இது ரெண்டுத்துக்கு தான் சார் பிரச்சனையே வரும். இந்த 2 பிரச்சனையை தான் நம்ம பின்னாடி படிக்கணும். என்னென்னு படிப்போம், மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, பிரஸ்பயோஃபியா, அப்புறம் போச்சுன்னா அஸ்டிமேட்டிசம், இப்படின்னு நிறைய டைப் ஆஃப் டிஃபிஷியன்சி டிசீஸாக படிப்போம். இந்த பவர் ஆஃப் அகாமடேஷனில் இருக்கிற டெஃபிஷியன்சியை தான் நாம் சைட்டுடைய டிஃபிஷியன்சி டிசீஸாக படிக்கணும். சரிங்களா? அதில் நியர் சைட் ஹேண்டட், கிட்ட இருக்கிற பொருள் தெரியல சார், என்னுடைய அகாமடேஷன் தப்பாக இருக்குது சார், கம்மியாக இருக்குது சார் அப்படின்னா கிட்ட இருக்கிற பொருள் தெரியாது. என்னுடைய அகாமடேஷன் ரொம்ப தூரத்தில் ஃபேர் பேக்கில் இருக்கிற பொருள் தெரியல சார் அப்படின்னா என்னுடைய பவர் ஆஃப் அகாமடேஷன் தான் பிரச்சனை. அப்போ நான் ஒரு ஆப்டமாலஜி, ஒரு டாக்டர், ஆப்டிக்கலை பற்றி படிக்கிற ஸ்டடீஸ். இப்போ நாங்கள் ஆப்டிக்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம், சயின்டிஃபிக் ஸ்டடின்னு சொல்லுவோம். அந்த ஆப்டிக்ஸ் சயின்டிஃபிக் ஸ்டடியா லைட் அண்டு சைட்டை பற்றி படிக்கிற அந்த ப்ராடடான ஒரு டிவிஷனுக்கு பேர், டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் ஆப்டமாலஜி. மெடிக்கலில் தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது ஆப்டமாலஜி. கண் டாக்டர்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஆப்டமாலஜி. அந்த ஆப்டமாலஜியில் இந்த பவர் ஆஃப் அகாமடேஷனை வச்சுன்னா வர பேஷண்ட்டு என்னவா இருக்கிறாங்க, நியர் சைட் ஹேண்டடாக இருக்காங்களா, ஃபேர் சைட் ஹேண்டடாக இருக்காங்களா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் பவர் ஆஃப் அகாமடேஷன்றது நம்மளுடைய ஐ லென்ஸோடைய எபிலிட்டி. நம்மளுடைய ஐ லென்ஸ், நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த லென்ஸோடைய எபிலிட்டி, கிட்ட இருக்கிற பொருளுக்கும் எட்ட இருக்கிற பொருளுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்குது, எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பவர் ஆஃப் அகாமடேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப். சார் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதுவும் ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆப்டிக்கல்னா லைட்டை வச்சு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எது சார் யூஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப டைனியான பொருளெல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. ரொம்ப சின்ன பொருள், இப்போ சொல்கிறோம் வைரஸு, பாக்டீரியா,
மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதையெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம நியூக்ளியஸ் பார்க்குறோம், செல்லு பார்க்குறோம், பாக்டீரியா, அப்புறம் வச்சுனா வைரஸ், இந்த மாதிரி ரொம்ப டைனியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விசிபிளாக பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மைக்ரோஸ்கோப். அடுத்து 15th ஒன்னா டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். டெலஸ்கோப்ன்றது மைக்ரோஸ்கோப்புக்கு ஆப்போசிட். இது எப்படி சின்னதாக இருக்கிற பொருளாக பார்த்தோமோ, இது ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்க போகிறது. கிட்ட இருக்கிற பொருள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் அதை மைக்ரோஸ்கோப் கொண்டு பார்க்கலாம். ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு பிளானட்டோ, ஒரு ஸ்டாரோ தெளிவாக தெரியல, கேலக்சியோ தெரியல அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டெலஸ்கோப். இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொன்னோம். டெலஸ்கோப்போட இன்வென்ஷனை பற்றி 1609 பார்த்தீங்கன்னா கலீலியோ கலிலி டெலஸ்கோப்பை ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு முன்னாடியும் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் டிஃபைன் பண்ண விஷயம் டெலஸ்கோப் அப்படின்றது கலீலியோ கலிலியோடைய ஆகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ டெலஸ்கோப் அப்படின்றது இட் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு see the distance object, தொலைவில் இருக்கிற பொருள் லைக் ஸ்டார், மூன், கேலக்ஸி, கிளஸ்டர்ஸ். இதை வச்சு தான் நம்ம ஹபிள் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். அதுதான் நாசாவுடைய ரொம்ப பெரிய ஒரு பார்ட். அது மூலமாக தான் உலகம் முழுக்க இந்த பிரபஞ்சத்தில், இந்த யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்தது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். அதுவும் டெலஸ்கோப்புடைய ஒரு பார்ட் தான். சரிங்களா? இந்த 15 டேர்ம்ஸுமே ரொம்ப முக்கியமான ஆப்டிக்கல் லெசனில் இருக்கிற டேர்ம்ஸ். இதை நாம் வெறும் சிலபஸ்க்காக, எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காமல் இதை வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கூட நம்ம ஃபர்தர் ஸ்டடீஸில் இன்னும் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். திடீர்னு ஒரு இடத்துல வந்து எப்பா இது என்ன சொல்லிகிட்டே இருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன்றேன். ஒரு 6th பையன் கேட்குறான், எப்பா சார் நிறைய அண்ணா நான் நிறைய படிச்சிருக்கீங்க, அக்கா நிறைய படிச்சிருக்கீங்க, 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, ஆப்டிக்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இங்கே சார், அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவனுக்கு புரிய வைக்கணும். அப்படின்னா இந்த டெர்மாலஜி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு லெசனில் இருக்கிற டெர்மாலஜி கலெக்ஷன் பண்ணோம்னாலே நமக்கு அந்த லெசனுடைய ஃபண்டமெண்டலான விஷயங்களை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல தெரிஞ்சதுலாம் தெரியாத விஷயங்களுக்கு போகணும். ஸோ தெரிஞ்சதுலேருந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எது எது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதுக்காக தான் இந்த செக்ஷன். ஓகேங்களா? தேங்க்யூ. செகண்ட் லெசனுடைய கண்டினியூஷன். செகண்ட் லெசனில் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா டெர்மாலஜிஸ். என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன அப்ராப்ரியேட்டான டெஃபினிஷன் என்ன, அந்த சிம்பிளான டெஃபினிஷன்ஸ் மூலமாக நாம் அந்த வார்த்தைகளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே அடுத்த செக்ஷனாக நம்ம ஆப்டிக்ஸ் லெசனில் 10th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் 1ல் ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ். இந்த ஆப்டிக்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பொதுவாக புக்கு நம்ம பார்த்த உடனே தெரியுற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெசன்லேயும் ஒன்று தான் எழுதியிருந்தாங்க. சிம்பிளாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் முதல்ல அடிப்படையான டெஃபினேஷன் தெரியும். கான்வெக்ஸ் லென்ஸ்னால் எப்படி இருக்கும், கான்கேவ் லென்ஸ்னால் எப்படி இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட் இஸ் a thicker in the middle than at edges. ஸோ ஒரு பொருள் இப்படி வச்சுருக்கோம், இது கான்வெக்ஸ் லென்ஸ். எப்படி சொல்கிறீங்க, இந்த இடத்துல இந்த எட்ஜஸில் தின்னாகவும் இந்த மிடில் ரொம்ப திக்காகவும் இருக்கிறதுனால இதை வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாற்றி சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரெண்டு கையை சேர்ந்த இடத்துல இருக்குன்னா தின்னர் இந்த மிடில் தேன் அட் எட்ஜஸ். எட்ஜஸ் அதை கம்பேர் பண்ணும்போது மிடில் ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கீழே நம்ம இந்த ரெப்ரசன்ஸாக டயக்ராம் போட்டுருக்கோம். இந்த 5th பாயிண்டில் அந்த டயக்ராம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இந்த சென்ட்ரல் பாயிண்ட், இந்த மிடில் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா திக்காக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய எட்ஜஸை கம்பேர் பண்ணணும். எட்ஜஸை கம்பேர் பண்ணும்போது சென்டர் வந்து திக்காக இருந்தால் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லென்ஸ்னால் என்னென்னு சொன்னோம், டெர்மாலஜி படிக்கும்போது அது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸு ஒன்று சேர்த்து அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ண லைட்டை ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட், அதுதான் லென்ஸ். ஸோ இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸ், இந்த டைப் லென்ஸ். அப்போது சென்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும்
அதனுடைய எட்ஜஸை கம்பேர் பண்ணும்போது சென்டர் வந்து தின்னாகவும் எட்ஜஸ் திக்காகவும் இருந்தால் அதை வந்து கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இப்படி வச்சுட்டோம்னா இது கான்கேவ், சரிங்களா? இது கான்வெக்ஸ், இந்த சைடு கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட்ஜெட் இருக்கிற நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று, இட் இஸ் எ கன்வர்ஜன் லென்ஸ். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்றது என்ன பண்ணணும்னா லைட்டை கன்வர்ஜன் பண்ணணும். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்வர்ஜிங்னா என்ன, டைவர்ஜிங்னா என்ன அப்படின்னு தெரியணும் சார். கன்வர்ஜிங் அப்படின்னா குவிக்கிறது, ஒரு இடமா சேர்க்கிறது, சரிங்களா? டு பி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட் த பாயிண்ட், ஒரு பாயிண்டை நோக்கி குவிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டைவர்ஜென்ட் அப்படின்னு என்ன சொல்றோம்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்கேட்டர் ஆகிறது, டிவியேட் ஆகிறது அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்க போனா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்றது எப்பவும் எப்படி இருக்கும்னா லைட்டை கன்வர்ஜென்ட் தான் பண்ணணும், லைட்டை ஒரு பாயிண்டை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஒர்க்கு. ஒரு பாயிண்ட்ல இருந்து லைட்டை டிவியேட் பண்ணி கொண்டு போகும், அதுதான் டைவர்ஜென்ட் லென்ஸோடைய நேச்சர். தட் இஸ் த கான்கேவ் லென்ஸோடைய நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிஃப்த் பாயிண்ட்ல இருக்கிற டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு எப்படி சொல்லணும் கேட்டீங்கன்னா ரே டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ரேவை பேஸ் பண்ணி வரும், அதுக்காக இதுக்கு ரே டயக்ராம், லைட் ரேவை எழுதுறதுனால இதுக்கு பேர் ரே டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரே டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் என்ன பண்ணுதுன்னா லென்ஸுக்கு எய்தர் சைட்ல இருந்து வர லைட்டை, ஒன் சைட்ல இருந்து வர லைட்டை ஒரு பாயிண்டை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா அனதர் சைடில் ஃபோக்கஸ் பண்ணால் இதுக்கு பேர் கன்வர்ஜென்ட். இதே கான்கேவ் லென்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு சைட்லேருந்து வர லைட்டை அதே சைடில் ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணுது, ஆனால் அங்கே ஃபோக்கஸ்லாம் பண்ண முடியாது. அப்போ லைட் என்ன ஆகும்னா டைவர்ஜென்ட்டாக வெளியே போகும். இந்த மாதிரி டிவியேட் ஆயிடுச்சுன்னா எங்கேயுமே போய் ஒரு ஒன்றும் இன்டர்செக்ட் ஆகாது. சரி, ஏன் சார் இன்டர்செக்ட் ஆகும் லைட்டு? ஒரு இடமா ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு இல்லை ஆகாம போகிறதுக்கு என்ன சார் பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட் இந்த மாதிரி கன்வர்ஜென்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆனாதான் அந்த இடத்துல இமேஜ் தெரியும், சரிங்களா? அப்போ நான் கண்ணில் பார்க்குற ஒரு பொருளை பார்க்குறேன், அந்த பொருளில் இருந்து பேரல் லைட் வரும். பேரல் லைட் வந்து என்னுடைய கான்வெக்ஸ் லென்ஸ், என்னுடைய ஹியூமன் ஐயில் இருக்கிற அந்த கான்வெக்ஸ் லென்ஸ்குள்ளே பட்டு என்னுடைய ரெட்டினாவில் அது ஃபோக்கஸ் ஆச்சுன்னா தான் நான் என்ன பொருளை பார்க்குறேன்னு என் மூளைக்கு உணர்த்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைவர்ஜென்ட் ஆச்சுன்னா அங்கே என்ன பொருள் இருக்குதுன்னே தெரியாது. இப்போ ஃபோனில் நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கும்போது எதுவுமே தெரியாமல் கலைஞ்சிட்டு வருதுன்னா பிளர்ராக இருக்கு சொல்லுங்க, அந்த மாதிரி பிளரி விஷனாக தெரியும். இது ஃபோக்கஸ்டு விஷனாக இருக்கும், இது பிளரி விஷனாக இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் கன்வர்ஜிங் அண்டு டைவர்ஜிங் அப்படின்னு சொல்லி. சார் லைட்டு எப்போ கன்வர்ஜென்ட் ஆனாலும், லைட்டு எந்த இடத்துல எப்போ கன்வர்ஜென்ட் ஆனாலும் அந்த இடத்துல இட் கேன் ப்ரொடியூஸ் த மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். அந்த இடத்துல ஒரு ரியலான இமேஜ் தான் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் மோஸ்ட்லி, சரிங்களா? ஏன் மோஸ்ட்லி சொல்கிறோன்னா பெரிய கிளாஸ் போனீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ல வந்தீங்கன்னா அது வெர்ச்சுவல் இமேஜாக கூட வரும், சரிங்களா? அதுக்காக சொல்கிறாங்க இட் ப்ரொடியூஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். அப்போது லைட்டு எப்போ கன்வர்ஜிங் நடக்குதோ அங்கேயெல்லாம் ரியல் இமேஜ் தான் கிடைக்கும், சரிங்களா? அப்போ லைட்டு டைவர்ஜன் பண்ணா சார், டைவர்ஜென்ட் ஆனால் வெர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைக்கும். ஸோ இப்போது லைட் வந்து ரியல் இமேஜாக வர்றதுக்கும் லைட் வந்து வெர்ச்சுவல் இமேஜாக ஆகிறதுக்கும் யார் காரணம்னா நம்ம எடுக்கிற டைப் ஆஃப் லென்ஸ் தான் காரணம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லென்ஸ் என்ன சொன்னோம், கான்வெக்ஸ் சொன்னோம், இன்னொரு டைப் என்ன சொன்னோம், கான்கேவ் சொன்னோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்றது கன்வர்ஜன் பண்ணுறதுனால அங்கே கிடைக்கிற இமேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரியல் இமேஜஸாக இருக்கும். டைவர்ஜன் பண்ணுற லென்ஸு, அந்த கான்கேவ் லென்ஸு எப்பவும் வெர்ச்சுவல் இமேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சரி சார், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரியல் அண்ட் வெர்ச்சுவல் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லலாம். ரியல் இமேஜ் அப்படின்றது என்னன்னா ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடிஞ்ச இமேஜ் தான் ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லி. ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடியாது சார், அதை பார்க்க முடியாது சார் அப்படின்னா அது வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த ஃபோட்டோ அந்த ஒரு ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த ஆப்ஜெக்ட் என்னுடைய மொபைல் ஸ்க்ரீனில் தெரியுது அப்படின்னா அது ரியல் இமேஜ். அப்படி தெரியல அப்படின்னா அது வெர்ச்சுவல் இமேஜ், சரிங்களா? இந்த ரியல் இமேஜுக்கும் வெர்ச்சுவல் இமேஜுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சார். நான் மிரரில் பார்க்குறேன், நான் நிற்கிறேன், என்னுடைய இமேஜ் வந்து கண்ணாடியில் தெரியுது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரில் தெரியுது அப்படின்னா ஒரு ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா நம்ம இங்கே பார்த்தோம்னா நெருப்புலாம் அனல் ரொம்ப எரியும் போது பார்த்தோம்னா மேலே வந்து இந்த தீ ஜுவாலைகள்லாம் தெரியும்.
தீஜுவாலையை சுற்றி ஒரு அனல் தெரியும். அந்த அனல் கண்ணுக்கு தெரியணும், ஆனால் நம்ம அதை ஸ்க்ரீன்லாம் கேப்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வெர்ச்சுவல் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த இமேஜெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ணுறீங்களோ அந்த ரியல் இமேஜனும், ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடியாத இமேஜை வெர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ரியல் இமேஜஸ் எல்லாம் சரி சார் இந்த ரெண்டுத்துக்கும் வேறு இன்னொரு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். ரியல் இமேஜஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட் இமேஜஸ். ரியல் இமேஜஸ் எப்பவும் தலைகீழான தோற்றங்களை உடையதாகவே இருக்கும். ரியல் இமேஜஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட் இமேஜஸ். வெர்ச்சுவல் இமேஜஸ் ஆல்வேஸ் எராக்ட் இமேஜஸ். சரிங்களா? இதுதான் முக்கியமான ரெண்டு டிஃப்ரென்ஸ். எதுக்கு? ரியல் இமேஜுக்கும் வெர்ச்சுவல் இமேஜுக்கும். ரியல் இமேஜுக்கும் வெர்ச்சுவல் இமேஜுக்கும் முக்கியமான ரெண்டு டிஃப்ரென்ஸு. ஒன்று வந்து ரியல் இமேஜை ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ணலாம், வெர்ச்சுவல் இமேஜை கேப்சர் பண்ண முடியாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, ரியல் இமேஜ் எப்பவும் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும், வெர்ச்சுவல் இமேஜ் எப்பவும் நேச்சுரல் இமேஜாக நேராக தான் தெரியும். சரிதான்? எராக்ட் அப்படிதான். சரிங்களா? இது டிஃப்ரென்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கான்வெக்ஸ் லென்ஸால் இப்போ என்ன சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, கான்வெக்ஸ் லென்ஸால் ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்ற டிஃபிஷியன்சி விஷன், நம்மளுடைய விஷனில் இருக்கிற டிஃபிஷியன்சி டிசீஸ், நம்மளுடைய கண்ணுடைய லென்ஸினுடைய குறைபாட்டை மாற்றுறதுக்காக ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்ற அந்த டெஃபிஷியன்சி டிசீஸுக்கான ட்ரீட்மெண்ட்டாக இந்த கான்வெக்ஸ் லென்சஸை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணுறோம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் மயோபியா. மயோபியா அப்படின்ற ஒரு டெஃபிஷியன்சி டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட்டாக என்ன டைப் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு. சரிங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆப்டிக்கல் லெசனில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ். 5 பாயிண்ட் சொன்னோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது என்ன மாதிரியான கேரக்டரில் இருக்குதுன்னு சொல்லுவோம். என்ன கேரக்டரு சார்? மிடில் திக்காகவும் எட்ஜில் தின்னாகவும் இருந்தால் அது கான்வெக்ஸ். எட்ஜில் வந்து திக்காகவும் மிடில் வந்து தின்னாகவும் இருந்தால் அது கான்கேவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸு எப்பவும் லைட்டை கன்வர்ஜன் பண்ணும், கான்கேவ் லென்ஸு டைவர்ஜன் பண்ணும். கான்வெக்ஸ் லென்ஸு கன்வர்ஜன் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற இமேஜ் எப்படின்னா ரியல் இமேஜாக இருக்கும். டைவர்ஜன் பண்ணுற கான்கேவ் லென்ஸால் என்ன பண்ண முடியும்னா வெர்ச்சுவல் இமேஜ் தான் உருவாக்க முடியும். நாலாவதா, இந்த கான்வெக்ஸ் லென்ஸை நாம் ஸ்பெக்டக்கல்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஹைப்பர் மெட்ரோபியா இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் டாக்டர் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் மயோபியா டெஃபிஷியன்சி டிசீஸ் இருக்குதோ, கண்ணில் குறைபாடு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கான்கேவ் லென்ஸஸை ரெஃபர் பண்ணுவாங்க. அதுக்கான ரே டயக்ராம். இந்த 5 பாயிண்ட் தான் நமக்கு 7 மார்க்கில் கேட்டாலும் 2 மார்க்கில் கேட்டாலும் 3 மார்க்கில் கேட்டாலும் என்ன ஐடியா இருக்கும் அது சிம்பிளாக இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? இந்த டிஃப்ரென்ஸ்க்கு அப்புறமா சம் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் இந்த லெசனில், இந்த ஆப்டிக்ஸ் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டண்டான 1 மார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட். இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் இங்கே இல்லை, ஏர் ஆர் வேக்யூம், காற்று இருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி இல்லாத இடத்துல இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுது. சரிங்களா? வெலாசிட்டி ஆஃப் லைட் இட்ஸ் நியர்லி 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 3 lakhs கிலோமீட்டர். சிம்பிளாக ஒரு செகண்டுக்கு 3 lakhs கிலோமீட்டர். இந்த மாதிரி லைட்டு 1 இயர் முழுக்க ட்ராவல் பண்ணால் அதுதான் 1 லைட் இயர். இந்த நம்ம எப்படி சொன்ன மாதிரி டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா லைட் இயர்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. நமக்கு நியர்பையில் இருக்கிற இன்னொரு கேலக்ஸி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா அது ஒரு 3 லட்சம் லைட் இயர்ஸில் இருக்குது. அப்படின்னு என்ன இருக்கும்? ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அதே மாதிரி ஒரு வருஷம் முழுக்க போகணும். அந்த மாதிரி 3 லட்சம் வருஷம் போனால் தான் இன்னொரு கேலக்ஸி இருக்குது. சரிங்களா? அதனால வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் நம்மளுடைய ஐபாலுடைய சைஸ் இல்லை டயமீட்டர் அப்ராக்சிமேஷனாக பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பொதுவாக மீன் வேல்யூவாக எடுத்தோம்னா 2.3 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேஷன். ஒரு சில பேருக்கு கூடுதலாக இருக்கும், ஒரு சில பேருக்கு குறைச்சலாக இருக்கும். இது எதை பொறுத்து இந்த டேட்டா யாரை பொறுத்தது அப்படின்னா ஒரு நார்மல் ஹியூமனை பொறுத்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமனுடைய ஹைட், நம்முடைய கண்ணுடைய லீஸ்ட் டிஸ்டன்ஸ். சார் எவ்வளோ கிட்ட சார் பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம புக்கே கூட ரொம்ப கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா எதுவுமே தெரியாது, லெட்டரே தெரியாது. சரிங்களா? அப்போ ரொம்ப தூரத்தில் வச்சா நம்ம கண்ணை இது பண்ணி நம்மளுடைய பவர் ஆஃப் அகாமடேஷன் மாற மாதிரி இருக்காது சார். எதுதான் சார் கரெக்டான டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது 25 சென்டிமீட்டர். ஒரு பொருளை 25 சென்டிமீட்டரில் வச்சு பார்க்குறீங்கன்னா அதுதான் நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்ச லீஸ்ட் டிஸ்டன்ஸ், டிஸ்ட்ராக்ட் விஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
சரிங்களா? லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ட் விஷன் ஒரு நார்மல் ஹியூமனுக்கு எவ்வளோனா 25 சென்டிமீட்டர். ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம கண்ணில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு புக்கை வச்சு படிக்கிறது தான் கரெக்டான ரீடிங். அந்த நேரத்துக்கு லைட்டு பத்தலை, எழுத்து தெரியலன்னா லைட்டு பத்தலைன்னா அப்படி படித்தோம்னா எந்த பிரச்சனை இருக்காது. லைட்டு கரெக்டாக இருந்து 25 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சு படிச்சிங்கன்னா இந்த தலைவலி வர்றது, கொஞ்ச நேரம் படித்தாலே சோப்பு போகிறது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? கரெக்டான டிஸ்டன்ஸ். இதில் குறையும் போது தான் சார் தலைவலிக்குது. இதில் லைட்டு குறைஞ்சாலோ இல்லை நம்ம புக்கை ரொம்ப கிட்ட வச்சு படித்தாலோ ரொம்ப தூரத்தில் வச்சு படித்தாலோ பிரச்சனை வந்து இதில் தான் சார். அதே மாதிரி தான் ட்ராவல் போகுதுன்னா பஸ் எல்லாம் போகிறோம்னா படிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இப்போ நம்ம ஃபோன் எடுத்துக்கோமே, எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் என்ன பண்ணுறோம், இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும், திடீர்னு பக்கத்தில் வரவங்க எடுக்கணும்னு வச்சுக்கோ, அந்த ஃபோனை அப்படியே திருப்பினா அதில் இருக்கிற அந்த ஆட்டோமேட்டிக் சென்சார் என்ன பண்ணணும்னா ஒரு ஜூம் போயிட்டு அப்புறம் வந்து ஒரு 2-3 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த கிளியர் இமேஜ் இருக்கும். இதே நாங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஒரு 25 சென்டிமீட்டர் கேப் வச்சு ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கிறேன், பஸ் திடீர்னு மேலே கீழே போய் வச்சுக்கோ, புக்கு மேலே போய் கீழே வரும்போது நம்மளுடைய ஐபாலும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே சேம் செட்டப், கேமராவில் தான் அதே சேம் செட்டப். அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு முறை 2 முறை அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு முறையும் புக்கு மேலே போய் வந்ததுன்னா கண்ணு வலிக்க ஆரம்பிச்சுன்னா, லென்ஸ் அப்பப்போ ஃபோக்கஸை மாற்றிக்கிட்டே இருந்ததுன்னா கண்ணு வலிக்கும், கண்ணுனால மூளை வலிக்கும், உடனே சொல்லுது. அதனால தான் பஸ்ஸில் இருக்கும்போதெல்லாம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுடைய டிஸ்ட்ராக்ட் விஷனுடைய பிரச்சனை தான். சரிங்களா? இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயம் 1 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம போகிற செக்ஷன் என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ். சரி, இந்த லெசனில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி யாருன்னா லைட் உடைய. ஏன்னா இட் இஸ் எ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லைட், அதுதான் ஆப்டிக்ஸ். ஸோ அப்போ லைட்டை பற்றின ப்ராப்பர்ட்டி இங்கே எழுதிக்கிற மாதிரி சிம்பிளான பாயிண்ட்ஸாக எழுதுனா கூட போதும் சார். இஸ் என்எஃப். நம்ம இப்போ போர்டில் எழுதுறது எல்லாமே மார்க் பேஸ்லையும் என்எஃப் போதுமான விஷயம் தான். அப்படி பார்க்கணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் சின்ன கிளாஸ்ல இருந்து நிறைய படிச்சிருப்போம். முதல் 2 பாயிண்ட்டை நீங்கள் எப்போ படிச்சிருக்கலாம். சரிங்களா? ஆனால் ரிமெம்பர் பண்ணணும், ஞாபகப்படுத்தி எழுதணும், அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதுவும் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான். லைட்டு ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான். சரிங்களா? ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் இஸ் ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். லைட் ஆல்வேஸ் ட்ராவல் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். யாருக்காகவும் காம்போசிட் பண்ணிக்கிறது கிடையாது. நாம் பிரச்சனை பண்ணால் தான் லைட்டை பெண்ட் பண்ணுது. எப்படி நாம் ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்து திடீர்னு வச்சோம்னா தான் அது உள்ள லைட்டு பட்டு ரீஃப்ராக்ஷன் ஆகுது. நம்ம வைக்காத வரைக்கும் லைட் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். சார், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இப்போ நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நடந்து போகணும், இல்லை சைக்கிளில் போகணும், இல்லை 2 வீலரில் போகணும், இல்லை பஸ்ஸில் போகணும், காரில் போகலாம். பஸ், கார், அப்புறம் போச்சுன்னா ஃப்ளைட் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. இதெல்லாம் நாம ப்ராபகேட் ஆகிறதுக்கு தேவையான மீடியம். ஆனால் லைட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈவன் ஏர் கூட தேவை, வேக்யூமில் கூட ட்ராவல் பண்ணும். சரிங்களா? அதனால தான் சன்கிட்ட இருந்து வர லைட்டு நம்மளுடைய அட்மாஸ்பியருக்கு அந்தாண்டு வருது. அப்போ அங்கே வேக்யூம் இருக்கும், மீடியம் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல கூட ட்ராவல் பண்ணிடும். ஸோ இப்போ லைட்டு ப்ராபகேட் ஆகிறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நகர்றதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. இடையில யாருமே தேவையே கிடையாது. யார் இருந்தாலும் இல்லை, நம்ம லைட் ட்ராவல் பண்ணணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி லைட். இட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நகர்றதுக்கு எந்த விதமான யாருடைய துணையும் தேவையே கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட், இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜினாலும் அந்த எனர்ஜி எப்படா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ட்ராவல் பண்ணுது அப்படின்னா யாருடைய உதவி இல்லாமல் அது ஒரு வேவ்ஸாக தான் ட்ராவல் பண்ணுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன்னா டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன், மொத்தமாக நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேப்பர் பார்க்குறதுனால சொல்கிறோம், அது வேவ்ஸாக பறந்து போகுது சார். ஒரு டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு அலையாக போகுது சார். கடலில் பார்க்குறோம், அது வேவ்ஸ், அலையாக பறவை சார், அங்கே இருக்கிற தண்ணி. அந்த மாதிரி இங்கே எனர்ஜியும், தட் மீன்ஸ் லைட்டும் வேவ்ஸாக தான் ட்ராவல் பண்ணுது. அது என்ன டைப் ஆஃப் வேவ் இருக்குது அடுத்தடுத்த லெசனில் சொல்லுவோம். என்ன டைப் ஆஃப் வேவ் தெரியுமா? இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். லைட் வேவ்ஸ் என்ன டைப்பில்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். தனியாக நமக்கு லெசனே வரப்போகுது பின்னாடி, அது ரொம்ப சொல்லுவோம். சரிங்களா? லைட்டுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போல்லாம் லைட்டை படிக்கிறோமோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த ரிலேஷனை தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நாம ஃபர்தராக கண்டிப்பாக தேவை. முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் வாட்? ஃபர்ஸ்ட் நியூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இது வி இல்லை, நியூ. நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறோம், லாம்டா.
இந்த நியூ லாம்டா இதெல்லாம் வந்து கிரீக் ஆல்ஃபபெட்ஸ். சரிங்களா? பெரும்பாலும் இத்தாலி கிரீக்ஸ் இந்த வார்த்தைகள்லாம் அதிகமாக நம்ம சயின்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி இந்த நியூவும் லாம்டாவும் கிரீக் ஆல்ஃபபெட்ஸ். இந்த நியூ அப்படின்றதுக்கும் சி லாம்டா முதல்ல நம்ம தெரிஞ்சதுலேருந்து வருவோம் அப்படின்றதுனால தான் ஆர்டர் இங்கே சி அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் லைட். அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்லுவோம். அதனோட வேல்யூ 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஒரு செகண்டுக்கு 3 lakhs கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது சி. இங்கே நியூ சொல்றீங்க சார், அதனுடைய டெஃபினிஷன் என்ன? அது யாரு அப்படின்னு கேட்டோம்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். நீங்கள் எந்த லைட் எடுக்கிறீங்களோ அந்த லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி, அதுதான் நியூன்னு பேர். லாம்டா அப்படிங்கிறது என்னன்னா வேவ் லென்த் ஆஃப் த லைட். நீங்கள் எடுக்கிற லைட்டுடைய வேவ் லென்த். இந்த மூணுத்துக்கும் விஷயம் தெரியும். இந்த ஈக்குவேஷன் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். எப்படி நாம் ஒரு பொருளுடைய மோஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், டைனமிக் ப்ராப்பர்ட்டி படிக்கிறோம்னா நியூட்டன்ஸ் லாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அந்த மாதிரி லைட்டை பற்றி படிக்கிறோம்னா இந்த ரிலேஷன் தெரிஞ்சிருக்கும். நியூ இஸ் ஈக்குவல் டு c/λ. சரி சார், இந்த நியூவும் இந்த லாம்டா வச்சு ஆக சேர்ந்து என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுதான் அடுத்த மைண்டட். என்னன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைட் ஹேஸ் a different wavelength and frequency. இப்போ நான் பார்க்குறேன், நீ சட்டை ஒரு கலரில் தெரியுது, பேண்ட் ஒரு கலரில் இருக்குது சார், நீங்கள் கட்டி ஒரு வாட்ச் ஒரு கலரில் தெரியுது சார், இதெல்லாம் எப்படி சார் தெரியுது? அப்போ டிஃப்ரெண்ட்டான கலரு டிஃப்ரெண்ட்டான வேவ் லென்த் இருந்தால் தான் தெரியும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீக்வன்சி இருந்தால் தான் தெரியும். சரிங்களா? ஒன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஒரு வேவ் லென்த் இருக்குது. அப்படி கலர்ஸுக்கான வேவ் லென்த் மாறும்போது தான் அந்த கலரை நம்மளால் விசிபிள் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி தெரியல அப்படின்னா நான் பார்க்குற எல்லாமே அப்படி தான் தெரியும், ஒயிட்டாக தான் தெரியும். சரிங்களா? அப்படி ஒயிட்டாக தெரியக்கூடாது, கலராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்? டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டை பற்றி படிச்சிருக்கணும். ஏன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டை பற்றி படிக்கணும்? டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா டு ஸ்டடி அபவுட் த ஸ்பிளிட் அப் இன்டு த கலர்ஸ். ஒரு ஒயிட் லைட்டை ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா என்னென்ன கலர் வரும்னு முதல்ல தெரிஞ்சாதான் நான் பார்க்குற கலரை எங்கேருந்து ஸ்பிளிட் ஆகி வந்துருக்குன்னு தெரியும். சரிங்களா? அதனால் முக்கியமாக நான் பார்க்குற வேவ் லென்த்தும் என்னுடைய ஃப்ரீக்வன்சியும் எப்பெல்லாம் டிஃபர் ஆகுதோ ஒரு லைட்டில் அதனுடைய வேவ் லென்த்தும் அதனுடைய ஃப்ரீக்வன்சியும் எப்பெல்லாம் டிஃபர் ஆகுதோ அப்பெல்லாம் வேறு வேறு கலராக தெரியும். நம்மளுடைய கண் அப்பியரன்ஸ் பண்ணும்போது பார்க்குற பொருள் எப்படி தெரியும்? வேறு வேறு கலர்ஸ்டாக அப்பியர் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இன்னும் நிறைய சொல்லலாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். நம்ம இங்கே எக்ஸாம் ஓரியன்டில் ஒரு 5 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இல்லை ஒரு 6 பாயிண்ட் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக தான் இது வரைக்கும் எழுதிருக்கு. It is a form of energy. It has always traveled with a straight line. It does not need any material medium for propagation. It is also a form of waves. Nu equal to c/λ. Different colors light has a different wavelength and frequencies. So இதுக்கு அடுத்து இருக்கிற இன்னும் டைப்ஸ் இருக்குது, டைப்ஸை பார்க்க போகிறோம். அப்புறம் போனால் எக்ஸாம்பிளரிஸ், தட் மீன்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் போச்சுன்னா யூசஸ், அதுதான் என்ன சொல்லுவோம், யூசஸ் சொல்லலாம், மெரிட்ஸ் சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாமும் இன்னும் அடுத்தடுத்த செக்ஷனில் நாம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம் இந்த செகண்ட் லெசனில். கீப் ஆன் வாட்ச். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா சொல்லிட்டு இருக்கோம். அதனால் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், படிக்கிற வழியை பார்க்கணும். தேங்க்யூ.